Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க டபுள் செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கலர் சில்க் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சில்க் த்ரெட்டும் ஒரு ஜரி த்ரெட்டும் எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். நான் ஜரி த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறேன். ஆல்ரெடி செயின் ஸ்டிச் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து டபுள் செயினுக்கு சில்க் த்ரெட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டு எடுத்துக்கோங்க. போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம். அந்த செயினை கொஞ்சம் லாங்காக போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். அந்த செயினோட அந்த சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்த செயின் ஸ்டிச் இருக்குதுல்ல, அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் விட்டு எடுக்கணும் த்ரெட்டை. திருப்பியும் அதே மாதிரி அடுத்த செயினோட சென்டரில் 2 த்ரெட் இருக்குதுல்ல சரியில், அந்த 2 த்ரெட்டோட சென்டரில் வெளிப்பக்கமாக இல்லை உள்பக்கமாக நீடில் விட்டு த்ரெட் எடுக்கணும். இதுதான் டபுள் செயின். 2 வாட்டி செயின் போடுறதுனால இது டபுள் செயின். இதுதான் டபுள் செயின். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். டபுள் செயின் சொன்னாலே 2 வாட்டி செயின் போடுறதுனால தான் இதையே டபுள் செயின் சொல்கிறோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ஸ்டிச்சை. நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போடுறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் செயின் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம ஒரு டிசைனில் எப்படி டபுள் செயினை அப்ளை பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம டபுள் செயினை அப்ளை பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ரவுண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பெட்டல்ஸ் லைனை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட்டல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் நடுவில் இன்னொரு செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பேசிக் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். எல்லா ஸ்டிச்சஸுமே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பாருங்கள், இப்போ அந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டல்ஸ் நாட் எதுவும் போட தேவையில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பெட்டல்ஸ் போடுறோம். பெட்டல்ஸ்லேயும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அதே லைன் வழியாகவே கரெக்டாக அதே லைனில் போனாலே அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நீடிலோட அந்த ஹூக் பார்ட் எந்த வழியாக அந்த லைன் எந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ, எந்த வழியாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோமோ
அதை பேஸ் பண்ணியே அந்த ஹூக் ட்ராவல் பண்ணணும். ஒரு பெட்டல் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இனி எப்படி இதை கண்டினியூ பண்ணுறது, இது வழியாக அந்த லைன் வழியாகவே போகணுமா அதுக்கப்புறம் போகணுமான்னு ஒரு டவுட் வரும். அது வந்து இப்படி தான் போகணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு அடுத்தது இன்னொரு லைன் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி டபுள் செயின் ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் செயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே அந்த ரவுண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரவுண்டில் அந்த செயின் ஸ்டிச்சோட நடு சென்டரில், அதாவது அந்த சரி த்ரெட்டில் செயினில் பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு த்ரெட் இருக்குது. அந்த சென்டரில், நடு சென்டரில் அடுத்து இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த செயினோட சென்டரில், லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இல்லை, நடு சென்டரில் அடுத்த செயினில் நடு சென்டர், அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட்டு செயின். இப்படி 2 செயின் போடுறதுனால தான் இது வந்து டபுள் செயின் அப்படின்னு சொல்கிறோம். டபுள் செயின் ஸ்டிச் பாருங்கள், 2 செயினோட சென்டர். புரியுதா? கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டல்ஸில் வரிசையாக ஒவ்வொரு பெட்டல்ஸாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த செயினோட நடு சென்டரில் போட்டு டபுள் செயின் போட்டு இங்கே வந்து முடிக்கணும். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச் தான். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச்சை வந்து பெருசாக நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி இருந்தும் இதை வந்து நம்ம எதுக்காக ஷேப்லேயோ ஒரு டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீடிலோட ரொட்டேஷனுக்காகவும் அந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வரதுக்காகவும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இந்த எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த டபுள் செயின் ஸ்டிச் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.